மூத்த மருமகன் காலையில் எழுந்து ஃப்ரெஷ் செய்துவிட்டு லேசாக முகமும் கழுவிட்டு ஒரு டவலால் துடைத்து கொண்டு நேராக சமையலறைக்குள் நுழைந்தாள் ஷியாமளா. வண்டிக்கு பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடும் என்பது போல் ஷியாமளாவிற்கு காலையில் ஃப்ரெஷ் செய்துவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சமாக பால் கலந்து சர்க்கரையும் கொஞ்சம் செய்து கொதிக்க கொதிக்க ஃபில்டர் காஃபி குடித்தாதான் சுகமான காலை பொழுது விடியும். சமையலறையில் அம்மா பார்வதி ஒரு ஸ்டவ்வில் குக்கரை ஏற்றிவிட்டிருந்தாள். இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அலுமினிய கடாயில் எண்ணெய் லேசாக காய்ந்து கொண்டிருந்தது. ஷியாமளாவை பார்த்தவுடன் ஒரு கிச்சன் டவலை பிடித்து பின்னால் இருக்க இன்னொரு அடுப்பில் தூக்கி வைத்து பாலை சூடாக்கினாள். ஒரு பீங்கான் கப்பில் ஃபில்டரிலிருந்து காஃபி டிகாஷனை பாதி கப்பு அளவு ஊற்றிவிட்டு அளவான சூடான பாலை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து நுரை வரும்படி ஆற்றி கொடுத்தாள் ஷியாமளா கையில். அம்மா, உன் கையால் கலந்து கொடுக்கும் காஃபிக்கு தனி ருசி. இதை குடித்த பிறகுதான் சுறுசுறுப்பே வருகிறது என்றாள். அம்மாவை பார்த்து லேசஸாக சிரித்து கொண்டு அவள் சிரிப்பில் அந்த வெண்ணிற பற்களின் அழகின் வரிசையில் பார்வதியே ஒரு நிமிடம் மயங்கி நின்றாள். அம்மா, அக்காவின் அழகை பார்த்து நீயே மயங்கி நின்றாள் எப்படி என்று சிரித்தாள் ஷியாமளாவின் தங்கை சிந்துஜா. என்ன செய்வது, அழகு இருக்க இடத்தில் அமைதி இல்லையே. வாயை மூடிக்கொண்டு வாழும் பெண்ணாக இல்லையே. வாயை மூடிக்கொண்டு பொறுமையாக வாழ்ந்திருந்தால் இன்று தனியாக நிற்பாளா? கொள்ளை கூட்டத்தினர் மத்தியில் வாழ்வதற்கு இந்த தனிமையான வாழ்க்கை எவ்வளவோ மேல் என்றவள் சுவற்றில் மாற்றியிருந்த கடிகாரத்தை பார்த்து ஒரு டவலை எடுத்துக்கொண்டு அவசரமாக குளியலறைக்கு சென்றாள் ஷியாமளா. புத்தி கெட்ட பெண். ஊரில் யாரும் கேட்காதையா மாப்பிள்ளை கேட்டுவிட்டார். நாம் வசிக்கும் வீட்டை தானே கேட்டார். அதற்கு பதில் அவர் சிந்துஜாவிற்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடித்து வைப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். திருமணத்துக்கு பின் செய்யும் ஆடி சீர், தீபாவளி சீர் எல்லாவற்றையும் அவரே பொறுப்பாக பார்த்து கொள்வதாக கூறுகிறார். என்னையும் கடைசி வர அவரே பார்த்து கொள்வதாக வாக்குறுதி அளிக்கிறார். ஆண் பிள்ளை இல்லாத வீட்டில் குடும்ப தலைவனாக இருந்து பார்த்து கொள்வதாக கூறுகிறார். பார்த்து கொள்ளட்டுமே, நமக்கு ஒரு புள்ள இருந்தா அவன் கேட்காமலே தரமாட்டமா? இந்த ஷியாமளாவிற்கு ஈகோ, யாரையும் நம்ப மாட்டாள் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தாள் பார்வதி. ஷியாமளா ஒரு அறிவியல் பட்டதாரி ஆசிரியை. அருகில் உள்ள ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு ஆசிரியர். அரசு பள்ளி ஆசிரியராக இருப்பதால் நல்ல சம்பளம், அகவிலைப்படி மற்ற அலவன்ஸுகள் எல்லாம் சேர்ந்து அவள் எதிர்பார்ப்பதை விட நிறையவே பணம் கிடைத்தது. அதுவும் இல்லாமல் பள்ளி முடிந்து நேரத்தோடு வீட்டுக்கும் வந்து விடுவதால் அவள் வீட்டருகில் உள்ள 9ஆம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டியூஷன் எடுப்பாள். அதனால் அம்மா அவளை எந்த வீட்டு வேலையும் செய்யும்படி சொல்ல மாட்டாள். கல்லூரி படம், ரெக்கார்ட் வரைதல் போன்ற வேலைகள் நிறைய இருப்பதால் சிந்துஜாவையும் எந்த வேலையும் செய்யும்படி சொல்ல மாட்டாள். மே வேலைக்கு அள்ளி என்று ஒரு பெண்ணை வைத்து கொண்ட பார்வதி அவளுக்கு வஞ்சனை இல்லாமல் காலையில் காஃபி, டிஃபன், மதிய சாப்பாடு எல்லாம் கொடுத்து விடுவாள். அதனால் அவளும் பார்வதிக்கு சமையலிலும் உதவி செய்வாள். அதனால் ஷியாமளா, சிந்துஜா இருவருக்கும் அவ்வளவாக சமைக்க தெரியாது. அவசரத்துக்கு தான் சமைப்பார்கள், தினமும் சமைக்க மாட்டார்கள். ஷியாமளாவின் திருமணத்தின் போது பார்வதி இதையெல்லாம் மறைக்காமல் தான் சொல்லியிருக்கிறாள். திருமணம் முடியும் வரை அவர்களே எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்வதாகவும், ஆசிரியராக ஷியாமளா பணிபுரிந்தால் மட்டும் போதும் என்றவர்கள். சிவா அவள் கையால் சமைத்ததுதான் சாப்பிட வேணும் என்று தொந்தரவு செய்ததாகவும் தந்திரமாக பேசி யூடியூப் சமையல் புத்தகம் பார்த்து சமைக்க வைத்து விட்டனர். அது கூட ஷியாமளாவிற்கு சந்தோஷம்தான், கணவனுக்கு பிடித்த சமையல் செய்யலாம் என்று. ஆனால் சிவா நல்ல வேலையில் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்ற காரணத்தால் அவள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதித்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேசிய மாயஜால வார்த்தைகளில் மயங்கி ஷியாமளா பேரில் வரதட்சணையாக கொடுத்து விட்டார். கூடவே 50 சவரன் நகை வேறு. ஷியாமளா அப்போதே அவள் அம்மாவிடம் கத்தினாள். ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்றாள். அம்மாவிற்கு மாப்பிள்ளையின் நயமான பேச்சில் அபார நம்பிக்கை. அம்மா, உனக்கு நான் மட்டும் ஒரே ஒரு பொண்ணல்ல, என் தங்கை சிந்துஜா இருக்கிறாள். அவளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். நீயும் உன் கடைசி நாள் வரை எந்தவித பண கஷ்டமும் இல்லாமல் வாழ வேண்டும். நீ என் கணவரும் மாமியாரும் பேசும் பேச்சில் மயங்கி நின்றால் மொத்தத்தையும் இழந்த நடுத்தெருவில் தான் நிற்பாய் என்று பயங்கரமாக கத்தினாள்.
வாழ்க்கையில் யாராவது ஒருவரை நம்பிதான் வாழ வேண்டும். நம் வீட்டில்தான் ஆண் பிள்ளை இல்லையே, மருமக பிள்ளையை தான் நம் பிள்ளையாக நினைக்க வேண்டும். நீ அனுபவம் இல்லாத சின்ன பெண், நான் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதாய் என்றாள் பார்வதி. தலையில் அடித்துக்கொண்டு தனது அறைக்கு சென்று விட்டாள் ஷியாமளா. அவர்கள் இருவரையும் பார்த்து, ஒண்ணுமே புரியல உலகத்துல என்று பழைய பாடலை பாடிக்கொண்டு ஸ்டெயிலாக தோள்களை குலுக்கிக் கொண்டு வழக்கமான கல்லூரி மாணவிகளைப் போல பொறுப்பு இல்லாமல் தன் செல்போனை கொஞ்சிக் கொண்டு லேசாக சிரித்து கொண்டு போய்விட்டாள் சிந்துஜா. சிவா நல்ல ருசி கண்ட பூனையாகி விட்டிருந்தான். மாதந்தோறும் கணிசமான ஷியாமளாவின் சம்பளம் வாங்கி கொஞ்சம் வீட்டிற்காக செலவு செய்துவிட்டு மீதி பணத்தை அப்படியே கணிசமாக ஒரு தனி அக்கௌண்டில் போட்டுக்கொள்வான். எந்த பணத்திற்கும் கணக்கு தரமாட்டான். ஆனால் ஷியாமளா தனக்கென்று மாதம் ஒரு 4000 எடுத்துக்கொண்டுதான் மீதி 20,000 ரூபாயை அவனிடம் கொடுப்பாள். மொத்த சம்பளத்தையும் என் மகனிடம் கொடுத்துவிட்டு பிறகு கேட்டு வாங்கிக் கொள்வதுதான் மரியாதை என்று மாமியார் மரியாதையை பற்றி பாடம் எடுப்பாள். ஆனால் ஷியாமளா எதையும் கண்டு கொள்ள மாட்டாள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு வந்து விட்டாள் ஷியாமளா. அம்மா வீட்டுக்கு வந்த காரணம் எதுவும் சொல்லவில்லை. வற்புறுத்தி கேட்டபோது இனிமே அங்கே போக மாட்டேன் என்பதுதான் ஒரே பதிலாக இருந்தது. ஷியாமளா அம்மா வீட்டுக்கு வந்து 2 மாதங்களாகிவிட்டன. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் என்று நினைத்த பார்வதி பெண்கள் இருவரும் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் சென்ற பிறகு சிவாவின் வீட்டுக்கு சென்றாள். சரியான பதில் அங்கே கிடைக்கவில்லை. நாங்கள் அவளை போக சொல்லவில்லை, எப்படி போனாலோ அப்படியே வரட்டும் என்று விட்டீத்தியான பதில்தான் கிடைத்தது. பார்வதி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றாள். எந்த மாற்றமும் இல்லாமல் மேலும் 1 மாதம் சென்றது. ஒரு நாள் மாலை ஷியாமளா பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் நேரத்தில் சிவா அவன் தாயிடம் கொஞ்சம் வாழைப்பழம் பூவுடன் வந்தன. சிறிது நேரத்தில் ஷியாமளா வந்து அவர்களை பார்த்து திகைத்து நின்று விட்டாள். மரியாதைக்காக சிறிது நேரம் பேசிவிட்டு உள்ளே போக திரும்பியவளே, எப்போது நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாள் என்றார்கள். ஷியாமளாவிடம் நேராக வங்கி லாக்கரில் வைக்கிறேன் என்று என்னிடம் கூறிவிட்டு என் பேரில் உள்ள என் அம்மா கொடுத்த நிலத்தையும் நகையையும் 50 சவரன் அடகு வைத்து வாங்கிய பணத்தை நீங்கள் அதிக வட்டிக்கு விட்டது எனக்கு தெரியும். என் நிலத்தையும் நகையும் எப்போது என்னிடம் திருப்பி கொடுக்குறீங்களோ அப்போதுதான் வருவதை பற்றி யோசிக்க முடியும் என்றால் திட்டவட்டமாக. நான் என் நண்பனின் மருத்துவ சிகிச்சைக்கு தான் உன் நிலத்தையும் நகைகளையும் வாங்கி கொண்டு போனேன். ஆனால் அவனுக்கு அப்போது கிட்னி மாற்று சிகிச்சை செய்ய அவன் பிளட் குரூப்புக்கு ஏற்ற கிட்னி கிடைக்கவில்லை. அதுவரையில் அந்த பணத்தை கையில் வைத்து கொள்ள முடியாது. அதனால் தான் வட்டிக்கு விட்டேன். நான் செய்தது தவறா அத்தை என்றான். ஒன்றுமே தெரியாத குழந்தை போல நன்றாக நடிக்கிறீங்க. ஆனால் அதுவும் பொய் என்று உங்கள் நண்பர் மூலமாகவே தெரிந்து கொண்டேன். அப்போதுதான் வயிறிருந்து நான் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன். நீ நல்லவனாக இருந்தால் என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதித்த நிலத்தையும் தங்க நகைகளையும் நீங்கள் கட்டாயம் திருப்பி தருவீர்கள். ஆனால் நீங்கள் திருப்பி தர மாட்டீர்கள் என்று நிச்சயம் தெரியும். இப்போது வசிக்கும் வீட்டையும் அபகரிக்க பார்க்குறீங்க. நீங்கள் மனிதர்களா இல்லை உயிரோடு கொள்ளும் பிசாசுகளா என்று வெறுப்புடன் கத்தினாள். கத்தாத, போனதெல்லாம் போகட்டும். நீ நம் வீட்டுக்கு வருவது எப்போது என்றான் சிவா. கலகலவென்று சிரித்தாள் ஷியாமளா. போனதெல்லாம் போகட்டும் என்றால் என் நிலமும் தங்க நகைகளும் போனது போகட்டும் என்கிறாயா? தாலி கட்டிய ஒரே பாவத்திற்காக எங்கள் ஒரே சொத்தான வீட்டையே கொடுத்து என் தங்கையின் எதிர்காலத்தையும் என் அம்மாவையும் உன்னிடம் அடகு வைக்க நான் தயாராக இல்லை. உன்னிடம் இழந்த என் சொத்துக்களையும் நான் மீட்பேன். இனி நான் உன்னை கோர்ட்டில் தான் சந்திப்பேன் என்றாள். உன்னை மாதிரி ஒரு திமிர் பிடித்தவளோட என்னால் வாழ முடியாது. இனி நீ காலத்திற்கும் வாழாவிட்டிதான் புருஷன் இல்லாத அனாதைதான் என்று கோபத்துடன் வேகமாக எழுந்தான் சிவா. உன்னை போல ஒரு திருட்டு கணவனின் சிறையிலிருந்து விடுபட்ட நான் அனாதை இல்லை. சிறகு முளைத்த பறவை. என் படிப்பை என் வேலையை வைத்துக்கொண்டு நான் என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வேன். பாய். இனி நாம் கோர்ட்டில் சந்திப்போம் என்றவள் அவர்கள் போக வெளியே கையை காட்டினாள். அவர்கள் வெளியே சென்ற பிறகு, என்ன ஷியாமளா, இப்படி செய்து விட்டாயா என்றாள் பார்வதி கலக்கத்துடன். அம்மா, நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்க வேண்டும். திருடர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது என்றாள் ஷியாமளா.